Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அபவுட் flashcards. Flashcardsோட யூசஸ் அண்ட் தென் அதோட மீனிங் ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லா கான்செப்ட்டும் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸ். அது போக நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் இருக்கிறப்போ flashcards அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். மேலும் தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் flashcards. Flashcards are wonderful teaching tools. They offer fun, interaction, learning for all levels of education for all subjects. Flashcards created by teacher or purchased from stores. It can help with memory skills, mathematical skills, interactions, speaking and learning skills of all ages. They give students instant feedback and corrections. It represents flashcard means is nothing but ஒண்டர்ஃபுல்லான டீச்சிங் டூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மோர் தென் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எதுக்காக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் ஆஃபர் ஃபன்ஸ் அண்ட் தென் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஃப்ரம் கேஜிலேருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இல்லாத கிளாஸஸே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்லேயாவது நம்ம ஃப்ளாஷ் கார்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட் டீச்சரால் க்ரியேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு மேபி டைம் இல்லை மீன்ஸ் அவங்க ஸ்டோர்லேருந்து வாங்குவாங்க. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் எழுதி அதோட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கிங் லிசனிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ்க்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ஏஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாகவே நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது போக ஃபீட்பேக் அண்ட் தென் கரெக்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்றது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் மோஸ்ட்லி நம்ம இந்த டாய்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சின்சான் அண்ட் தென் டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோன்னா குழந்தைங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக லிசன் பண்ணுவாங்க. ஏஜஸ் மாற மாற நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸோட டைப்புமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கார்ட்டூன் லெவலில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. அப்போ நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார்முலா அண்ட் தென் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதுவுமே நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸோட மெயின் பார்ட். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் 3x10 இன்ச் சைஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பசங்களுக்கு ஈஸியாக டிஸ்பிளே பண்ணுறப்போ பார்க்க முடியும். தூரத்தில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது தெரியணும்னா 3x10 இன்ச் சைஸில் தான் மோஸ்ட்லி அதை கட் பண்ணி create பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ a flashcard is a rectangle shaped piece of card. Computer science formula or something is written or some picture is drawn and flashed for a short time. Waste chart, waste greetings and then invitation cards may be cut to near size, usually 3x10 in number in size. Mathematical formula few steps may written under them. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்னா நம்பர் ஒன் சைடு நம்ம கொஸ்டின் எழுதுவோம், அதோட பேக் சைடு ஆன்சர் எழுதுவோம். நம்பர் 2 ஒரு ஃப்ளாஷ் கார்டில் கொஸ்டின் எழுதியிருப்போம், ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ஆன்சர் எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டபுள் டைப்லையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ we can use flashcards in 2 different ways. In first type questions will be in one side and its answer will on the back side of the same card. In second type questions will be on separate cards and answers are also written on separate cards. After completing a lesson, teacher can prepare 15 to 20 flashcards and review the lesson and utilize it as teacher-student form to review the content it represents. ஒவ்வொரு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கேட்குறப்போ புக் பேக்கில் நிச்சயமாக மோர் தென் 10 1 மார்க் தான் இருக்கும். ஸோ நம்ம மோர் தென் 10 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மெமரி ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கணும். அதை தாண்டி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ணணும்னா நிச்சயமாக ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாலே அந்த இன்ட்ராக்ஷன் மோட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரிட்டனில் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ஸில் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நிறைய ஃப்ளாஸ் பிக்சர்ஸ் போட்டது அண்ட் தென் நிறைய ஷேப்ஸ் நம்மளால் இன்சர்ட் பண்ணி பண்ணுறது மூலயமா ரொம்ப போல்டாக தெரியும். ஸோ யூஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சாஃப்ட்வேர் பிகமிங் இன்க்ரீசிங் பாப்புலர் டியூ டு நியூ டெக்னாலஜி. பிகாஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்றது
அப்போல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நம்ம வந்து ஒரு டீச்சராக இருந்துட்டு அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் கார்ட்ஸை ரெடி பண்ண சொல்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் அது முடியலன்னா நம்மளால் வந்து ரிட்டனில் கூட எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சில டிப்ஸ் இருக்குது. நம்மளால் ஈஸியாக வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை ரெடி பண்ணிட முடியாது. ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், வாட் யூ நீட் டு டூ இஸ் சிம்ப்ளி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். One important condition is to make sure they are watching. Show the card and the students have to tell what is on it. It represent ஃப்ளாஷ் கார்டு அப்படின்ற நேம் பார்த்தாலே வந்து தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த கார்டை ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஃப்ளாஷ் பண்ணுறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணுறாங்களா அப்படின்றது ஆஸ் எ டீச்சராக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டை நல்லா போல்டாக எழுதி அவங்கக்கிட்ட ஷோ பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா நீங்கள் இமிடியேட் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷன்ஸாலுமே வந்து நம்மளால் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, some questions or steps are written on the flashcard. Students read them and answer the questions it represent. நம்ம கொஸ்டின்ஸ் எழுதுகிறப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் அதுக்கான ஆன்சரை வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ மெமரி ஸ்கில்லும் அந்த இடத்துல வந்து டெவலப் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, கேன் பி கண்டக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்டு வச்சு நம்ம வந்து கிளாஸில் நம்மளோட கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறது மூலிமா அந்த ஃப்ளாஷ் கார்டில் நம்ம என்னெல்லாம் சொல்ல வரோமோ அதெல்லாம் அட்லீஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற அளவுக்கு போய் சேரும். அண்ட் தென் என்தூசியாசமாக அந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ஆல்சோ தே பிரிங்ஸ் மோர் மோட்டிவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாகவே வந்து டெவலப் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, it enables the students to recognize computer science concept, formula, etc. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ், சயின்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் ஆர்எல்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஏதோ ஒன்று நம்ம ஷோ பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ டீச்சர் இந்த இடத்துல வந்து இதை ஷோ பண்ணாங்களே, நம்ம இந்த ஆன்சர் பண்ணோமா, இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்டு இந்த ஆன்சர் பண்ணாங்களே அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ரெகாக்னைசேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ரீகால் இருக்கும். அதுதான் அதோட கம்பேரிசன் தான் நான் சொன்னேன். ஸோ வந்து எக்ஸாம்ஸ் டைமில் வந்து ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Flashcards helps to assess correctness of the answer. This act is known as self-reflection. It represent சுய பிரதிபலிப்பு அப்படின்றது வாங்க. தான் சொல்கிறது கரெக்டாக இல்லைனா தப்பான்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக இமிடியேட் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இமிடியேட் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாகவே அவங்க சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் இல்லைனா இன்விடேஷன் கார்ட்ஸ் இல்லைனா வந்து நார்மல் கார்டு இல்லைனா பேப்பர் வச்சு தான் நம்ம ஃப்ளாஷ் கார்ட் பண்ணுறதுனால இட் வாஸ் மோர் இன்எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டபுளாக இருக்கும். அதாவது கைக்கு அடக்கமாகவே வந்து அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம சொல்ல வர விஷயங்களை வந்து அது மூலயமா பிரதிபலிக்கலாம். அண்ட் ஆல்சோ தி மேக் லேர்னிங் ஈஸியர். ஸோ லேர்னிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேர்சடைலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தே ஆஃபர் வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தட். இட் ரெப்ரசன்ட் டீச்சருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லை இன்றைக்கி நம்ம வெறும் வந்து டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் யூஸ் பண்ணலை, நம்மளும் வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இல்லைனா வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை என்கேஜ் பண்ணோம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் டீச்சர்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், மோர் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்காது. பட் அட்லீஸ்ட் அட்வான்டேஜஸ் எழுதுனா டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் மீன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, சம் லெக்சர் ஃபீஸ் கேனாட் பி இல்லுஸ்ட்ரேட்டட். தட் இஸ் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ப்ரீஃபாக நம்மளால் நிச்சயமாக வந்து அந்த இடத்துல எழுத முடியாது. பிகாஸ் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் எழுத முடியும். ஒரு பேரா எழுதுறதா இருந்தாலும் இல்லைனா வந்து அந்த இடத்துல பிக்சரை ஷோ பண்ணி காட்டுறதா இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் முடியாது. அந்த சைஸில் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் வந்து எழுத முடியும். அட் தட் சேம் டைம் ஃப்ளாஷ் கார்ட்ஸை வந்து ஒரு 2 to 3 கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டடாக அந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போர் அடிச்சிடும். ஸோ வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.